தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 19வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை முழுவதுமாக அனுபவிப்போம். குமாரேஷ சூனோ குஹ ஸ்கந்த சேனாபதே சக்திபானே மயூராதிரூட புலிந்தாத்மஜா காந்த பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமாம் துவம் என்பதாக பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது. தொடர்வது பாடலுக்கான பதவுரை. ஹே குமார, குமாரா, தீயவைகளை அழிப்பவனே, ஈஷ சூனோ, ஈசனின் மைந்தனே, குஹ, குகையில் இருப்பவனே, கந்த, துள்ளிக் குதிக்கும் ஆனந்த வடிவத்தை உடையவனே, ஹே சேனாபதே, தேவர் படையின் தலைவனே, தெய்வ யானையின் தலைவனே, சக்திபானே, சக்தி என்ற ஆயுதத்தை ஏந்தியவனே, மயூராதிரூட, மயில் வாகனத்தில் ஏறுபவனே, புலிந்தாத்மஜா காந்த, வேடன் மகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனே, பக்த ஆர்த்திஹாரின், பக்தர்களுடைய துயரங்களையெல்லாம் அழிப்பவனே, பிரபோ, நன்கு விளங்குபவனே, தாரகாரே, தாரகனை அழித்தவனே, துவம் மாம் சதா ரக்ஷ, நீ என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவாயாக என்று பதவுரை அமைகிறது. தொடர்வது பாடலுக்கான பொழிப்புரை. ஹே குமாரா, தீயவைகளை அழிப்பவனே, ஈசனின் மைந்தனே, குகையில் இருப்பவனே, துள்ளிக் குதிக்கும் ஆனந்த உருவை பெற்றவனே, தேவர் படையின் தலைவனே, தெய்வ யானையின் தலைவனே, சக்தி என்ற வேலாயுதத்தை ஏந்தியவனே, மயில் வாகனத்தில் ஏறுபவனே, வேடன் மகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனே, பக்தர்களுடைய துயரங்களையெல்லாம் அழிப்பவனே, நன்கு விளங்குபவனே, தாரகனை அழித்தவனே, நீ என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவாயாக என்று பொருள் விளங்குகிறது. முருகவேள் நமது உள்ளமாகிய குகையில் உணர்வாக ஒளிர்கிறான். வெளிப்புறத்தில் சந்தன மலையில் அவனது விக்கிரக ரூபம் தெரிகிறது. தேவ சேனைகளை கொண்டு சூரபத்மனை அழித்ததால் முருகனுக்கு சேனாபதி என்ற பெயர் வந்தது. பிரகர்ஷேன பவதி இதி பிரபுஹு, பிரபு என்ற சொல்லிற்கு சிறப்புற்று விளங்குபவர் என்று பொருள். சிறப்புற்று விளங்குபவர்களிலெல்லாம் சிறப்புற்று விளங்குபவன் இறைவன். காப்பாற்றுவது என்றால் நான் தவறு செய்யாமல் இருக்கும்படி எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பாற்று என்று பொருள். ஆதிசங்கரின் இந்த வலிமையான பிரார்த்தனையானது உலகில் பிறந்து உழன்று அவதியுறும் மக்கள் எல்லோரையும் கருதி கந்தன் என்றென்றும் அவர்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று முருகனிடம் வேண்டுகிறாரே அன்றி அவருடைய நன்மைக்காக இவ்விதம் இறைஞ்சவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் தேவர்கள் சேனைக்கு தலைமை தாங்கி தேவர்களையும் அவர்கள் அரசனான இந்திரனையும் சூரனுடைய பிடியிலிருந்து விடுவித்து அவர்களுடைய விண்ணுலக இருப்பிடங்களை மீட்டுக் கொடுத்தான். முருகன் தேவசேனாதிபதியாக விளங்கியது பற்றி மகாபாரதத்தில் பல குறிப்புகளை நாம் காணலாம். உதாரணத்திற்கு 10 நாட்களுக்கு கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கிய துணிவுமிக்க பீஷ்மர் முருகனை கீழ்கண்டவாறு வணங்கிய பின்னர் தான் தலைமை பதவியை ஏற்க சம்மதித்தார். நமஸ்கிருத்ய குமாராய சேனான்யே சக்தி பானையே அகம் சேனாதிபதி ஸ்தேத்ய பவிஷ்யாமி ந சம்சயக என்று மகாபாரதத்தில் உத்தியோக பர்வம் அத்தியாயம் 165 ஸ்லோகம் 7 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேனாபதியும் சக்திவேலை தாங்கியவருமான குமாரனை நான் நமஸ்காரம் செய்கிறேன்.
அவரைப் போலவே நான் ஒரு சேனையின் அதிபனாவேன் என்பதில் ஐயமில்லை என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாக அமைகிறது. தேவர்கள் படைக்கு முன்னதாக கந்தக்கடவுள் செல்வது போல தாங்கள் எனது படைக்கு முன் செல்ல வேண்டும் என்று துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் வேண்டுகிறான். பிரயாத்து நோ பவான் அக்ரே தேவானாம் இவ பாவகிகி என்று பகவத்கீதையில் கண்ணபெருமானும் கூறுகிறார். படைத்தலைவர்களுள் நான் கந்தபெருமானாய் இருக்கிறேன் என்பதை சேனானி நாம் அகம் ஸ்கந்தக என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் விபூதி அத்தியாயத்தில் கூறுகிறார். முருகன் தம் பக்தர்களின் மனவேதனைகளை போக்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பான் என்பதை அருணகிரிநாதர் தம் படைப்புகளில் உறுதிப்படுத்துகிறார். வேல்வகுப்பிலும் கூட துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலறக் களையும் எனக்கு ஓர் துணையாகும் என்று கூறுகிறார். யாரேனும் ஒருவர் முருகனை வழிபடும் அடியார்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தாலே முருகவேலின் கந்தவேல் அந்த தனி மனிதனின் குலத்தையே அடியோடு அழித்து ஒழிக்கும், எனக்கு ஒப்பற்றதோர் துணையாக நிற்கும் என்று கூறுகிறார். இந்த கூற்று எதிர்காலத்தில் யாராவது தவறான வழியில் சென்று முருகன் அடியார்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்ற எச்சரிக்கையாகவும், அதே சமயத்தில் முருகனிடம் அசையாத பக்தி பூண்டிருக்கும் அடியார்களுக்கு ஆறுதலாகவும் விளங்குவது எத்தனை அற்புதமான ஆழம் பொதிந்த பாடலாய் உள்ளது. எனக்கு ஓர் துணையாகும் என்று அருணகிரிநாதர் கூறுவது முருகன் அடியார்களுக்கு பொருந்துவதாகும். நாமும் முருகப்பெருமானை இடைவிடாது துதிப்போம், இணையில்லா இன்பம் பெறுவோம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 20ஆம் பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 19ஆம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.